நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க. என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க, புதனின் தொழில்கள். ஒரு ஜாதத்துல புதன் எவ்வாறு இருக்க வேண்டும், அவ்வாறு புதன் நன்றாக இருந்தால் புதனுடைய தொழில்கள் என்னென்ன தொழில்களை செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சியை காண முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க. ரகசிய உண்மைகள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் மூலமாக, ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. ஒரு ஜாதகத்தில் புதன் நன்றாக இருக்கிறாரு அப்படின்னா அவர் சுபத்துவம் அடைந்திருக்க வேண்டும், சுபனுடைய தொடர்பை பெற்றிருக்க வேண்டும் என்ற அமைப்பு வந்துருங்க. அவரே ஸ்தான பலத்தோடு ஆட்சி உச்சம் என்ற நிலையில் இருந்து சுபனுடைய தொடர்பில், சுபர்னு சொல்லும்போது குரு சுக்கிரனுடைய தொடர்பை அவர் பெறுவதும், சந்திர அதியோகம் என்று சொல்லக்கூடிய பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையிலே புதன் இருப்பதும், புதன் பலம் பெற்றிருக்கின்றார் என்ற அமைப்பு வந்துருங்க. அவ்வாறு உங்களுடைய ஜாதத்தில் புதனோடு சுக்கிரன் இணைந்திருக்கின்றாரா, அல்லது குருவினுடைய சேர்க்கையை பெற்றிருக்கின்றாரா, அல்லது குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்றாரா, அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கின்றாரா என்று பாருங்க. அல்லது அம்சத்திலையும் நீங்கள் சீர்தூக்கி பாருங்க. அம்சத்திலையும் அவர் நவாம்சத்திலையும் புதன் சுக்கிரனுடைய இணைவில், குருவோட இணைவில், குருவினுடைய வீடுகளில், சுக்கிரனுடைய வீடுகளில் இருந்தாலும் புதன் அங்கே பலமாக இருக்கின்றார் என்ற அமைப்பு வந்துடும். அப்போ அவ்வாறு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக புதன் சார்ந்த தொழில்களில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா பெரிய சக்ஸஸ் உங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் என்று சொல்லலாம். அப்போ புதனுடைய தொழில்கள் என்னன்னாங்க சார், புதன்னு சொன்னாலே அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, ஆடிட்டிங், அதாவது அக்கௌண்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், ஆடிட்டர்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு மிகச்சிறந்த ஆடிட்டராக விளங்குறாருல, அதற்கெல்லாம் புதன் சுபத்துவமாக இருக்க வேண்டும், புதன் நன்றாக இருக்க வேண்டும். ஆடிட்டர் அப்படி சொன்னால் புதனுடைய வீடுகளையும் நீங்கள் சீர்திக்க பார்க்க வேண்டும். கன்னி வீடு, புதனுடைய 2 வீடுகள் இருக்குது. ஒன்று மிதுனம், இன்னொன்று கன்னி. கன்னி வீடு சுபத்துடைய வீடுகளில் இருந்து புதனும் சுபத்துவமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க இது போன்ற அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்து அதன் வாயிலாக ஆடிட்டர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பானது ஏற்படும் என்று சொல்லலாம். அப்போ ஒரு சிறந்த ஆடிட்டர் ஆகக்கூடிய அமைப்பும் கன்னி வீடு நன்றாக இருக்க வேண்டும், புதன் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அமைப்பு வரும். அதே போல் புதன் சொன்னால் மீடியா துறைங்க, மீடியாவில் ஜொலிக்கிறாங்கல்ல, அனைத்து நடிகருடையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அனைத்து மீடியா துறையில் ஜொலிக்கக்கூடிய நபர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா புதன் பலமாக இருப்பார். ஒருவர் சிறந்த நகைச்சுவை நடிகராக இருக்கார்ல, நகைச்சுவையில் சிறந்து விளங்குறாங்கல்ல, அதற்கு புதன் பலமாக இருக்க வேண்டும். புதன் தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்க, புத்திக்காரகன்னு சொல்கிறோம். எந்த கிரகம் பலமிழந்தாலும் யார் பலமாக இருக்க வேண்டும், ஒரு மனிதனுக்கு எது இல்லைனாலும் என்ன, எதை கொண்டு அவன் பிழைச்சிக்கணும், தன்னுடைய புத்தியை கொண்டாது அவன் பிழைக்க வேண்டும். அப்போ புதன் நம்ம என்னன்னு சொல்கிறாங்க, புத்திக்காரகன். மீடியா துறை, பத்திரிகை துறை, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் புதன் காரக கிரகமாக வருவார். அதே போல் தபால், கொரியர் சம்பந்தமான விஷயங்கள், எழுத்தாளராக, ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக, கவிதை எழுத்தாளராகலாம் இருக்காங்கல்ல, மிகச்சிறந்த கவிதை வடிப்பவராக இருக்கார்ல, இவங்களுக்கெல்லாம் சிற்பக்கலையில் சிறந்து விளங்க புதன் நன்றாக இருக்க வேண்டும். ஓவியத்தில் சிறந்து விளங்க புதன் நன்றாக இருக்க வேண்டும். மிகச்சிறந்த ஓவியராக இருக்கார்ல, அதற்கு புதன் அங்கே பலமாக இருக்க வேண்டும். ஐடி கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு, யூடியூப்லாம் வச்சு பெரிய அளவில் ஃபேமஸாக வராங்கல்ல, அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் புதன் பலமாக இருக்க வேண்டும். இது போன்ற ஐடி கம்பெனியில், கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்களில், துறைகளில் இருக்காங்கல்ல, பெரிய அளவில் இருக்காரு சார், வெளிநாட்டில் பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு சார் அப்படி சொல்கிறாங்கல்ல, அவருடைய ஜாதகத்தில் புதன் பலமாக இருக்கும். அப்போ கம்ப்யூட்டர் சார்ந்த, தகவல் தொடர்பு சார்ந்த, பேச்சால பிழைக்கக்கூடிய அமைப்பு, கல்வி நிறுவனங்கள், மிகப்பெரிய அளவில் கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்துகிறாங்கல்ல, அவங்களுடைய ஜாதகத்திலலாம் புதன் பலமாக இருக்க வேண்டும். சேவை மையம் என்று சொல்லி நடத்துகிறாங்கல்ல, கம்ப்யூட்டர் நிறைய அந்த டாக்குமெண்ட் சமான விஷயங்கள், டாக்குமெண்ட் புதனுடைய அமைப்பில் வரும். டாக்குமெண்ட் சமான விஷயங்கள், இந்த சேவை மையம், இது போன்ற விஷயங்கள், பெரிய அளவில் இந்த செராக்ஸ் கடைலாம் வச்சு நடத்துறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த பத்திரை எழுத்தராக இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஜாதகத்திலாம் புதன் பலமாக இருக்கணும். டாக்குமெண்ட் சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் புதன் பலமாக இருக்கணும். கல்வி நிறுவனங்கள் வைத்து நடத்துதல், குழந்தைகளுக்கான கல்வி பொருட்கள்னு சொல்கிறாங்கல்ல, ஸ்டேஷனரி ஷாப் வச்சு நடத்துகிறாங்கல்ல, அதாவது பேனா, பென்சில், நோட்டு, புத்தகம், இது போன்ற கடைகள் வைத்து நடத்துதல் இருக்குல்ல, அதற்கு புதன் பலமாக இருக்க வேண்டும். அப்போ புதன் இத்தனை விஷயம், புதன் தான் வித்தைக்காரகன், சுயமாக முன்னேறி வந்தவர் புதன். புதன் கல்விக்கு மிகச்சிறந்த காரக கிரகம் எதுனா புதன் தான். ஒருவர் கல்வி நிலையை நான் வச்சு நடத்தலான் இருக்குங்க சார், என்னுடைய ஜாதகத்தில் புதன் பலமாக இருக்கின்றாரா, புதன் பலமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் கல்வி நிறுவனம் வைத்து நடத்தி அதன் வாயிலாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு புகழையும் நீங்கள் பெற முடியும்
என்று சொல்லலாங்க. அப்போ புதன் நடிப்பு துறையில் பிரகாசிப்பதற்கும் புதன் தான் காரக கிரகம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நிறைய நடிகர் எல்லாருடைய ஜாதத்தை நீங்கள் பாருங்களா. உச்ச நடிகராக இருக்கக்கூடிய திரு ரஜினிகாந்த் ஐயா அவருடைய ஜாதத்தை பாருங்க, புதன் சுக்கரனோடு இணைந்து சுபத்துவமாக இருப்பார். உச்ச நடிகராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவருடைய ஜாதத்தில் பாருங்களா, புதன் பலமாக இருப்பார். அப்போ புதன் நன்றாக இருக்கணும். எல்லாருடைய ஜாதத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த நடிகர்ல பெரிய அளவில் நடிப்பு துறையில் பெரிய அளவில் ஜொலிக்கிறாங்கல்ல, அவங்களுடைய ஜாதத்தெல்லாம் புதன் பலமாக இருக்க வேண்டும். கம்யூனிகேஷன் ஜோதிட துறையில் ஒரு ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஆர்வம் கொண்டிருக்காங்கல்ல, எனக்கு ஜோதிடத்தை தொழிலாக செய்யலாம் விருப்பம் இல்லை, இருந்தாலும் ஜோதிடம் படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வருதுங்க, அந்த ஜோதிடர்கள் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஜோதிடம் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஜாதத்தில் கண்டிப்பாக புதன் சுபத்துவமாக இருப்பார். புதன் சந்திர கேந்திரத்திலே இருப்பார். புதன் ஆட்சி உச்சம் பெற்று சுபத்துடைய தொடர்பிலே இருப்பார். புதன் நன்றாக இருந்து புதனுடைய வீடுகள் என்று சொல்லக்கூடிய ஞான வீடு என்று சொல்லக்கூடிய அந்த மிதுன வீடும் அறிவு வீடு என்று சொல்லக்கூடிய அந்த கன்னி வீடும் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஜோதிட துறையில் மிகச்சிறந்த அளவில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். வானவியல் சார்ந்த விஷயங்கள், வானவியல் சார்ந்த துறைகள் இருக்குல்ல, அது போன்ற படிப்புகள் படிப்பதற்கும் புதன் காரக கிரகம் தான். வானவியல் உள்ள வானத்தில் உள்ள கோள்களை பற்றி ஆய்வு செய்தல், இது போன்ற விஷயங்களுக்கும் ஆராய்ச்சி படிப்புகள்ங்கிற அமைப்பு, குழந்தைத்தனமான ஒரு அமைப்புன்னு சொல்கிறாங்கல்ல, புதன் நன்றாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய பேச்சு படபடன்னு சரளமாக அவங்களுடைய பேச்சு வந்துக்கிட்டே இருக்குங்க. பேச்சால பிழைக்கக்கூடிய அமைப்பு. கமிஷன், தரகு வியாபாரம். சார் என்னட்ட எதுவுமே இல்லை சார், முதலீடு போட்டு தொழில் செய்கிற அளவுக்கு என்னட்ட ஒன்றும் பணம் காசுலாம் கிடையாதுங்க, ஏதோ தரகு மாரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதில் கமிஷன் வருதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் புதன் பலமாக இருக்க வேண்டும். தரகு சார்ந்த விஷயங்கள் எந்த கமிஷன் இதாக இருந்தாலும் சரி, கமிஷன் ஏஜென்சி ட்ரேடிங், பங்குச்சந்தையில் புதன் நன்றாக இருந்தால் பங்குச்சந்தையில் நீங்கள் நல்ல ஒரு நுணுக்கமான புத்திக்காரங்கள்ல, அப்போ எந்த பங்கு ஏறுது எந்த பங்கு இறங்குது, இது போன்று பங்குச்சந்தையில் நீங்கள் ஜொலிக்கணுமா, பங்குச்சந்தையில் நீங்கள் சாதிக்க நினைக்கிறீங்களா, அப்படின்னா புதன் உங்களுக்கு நன்றாக இருந்தால் இந்த தொழிலையும் நீங்கள் எடுத்து செயல்படுத்தலாம். அதன் வாயிலாகவும் நீங்கள் பெருத்த ஒரு நன்மைகளையும் லாபங்களையும் நீங்கள் ஈட்டலாம் என்று சொல்லலாங்க. இது அனைத்துமே புதனுடைய தொழில்களாக வரும். சார் என்னுடைய ஜாதத்தில் நீங்கள் சொல்கிற அளவு தான் சார் புதனா நல்லா தான் சார் இருக்காரு, அப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த தொழிலை செய்யுங்க. அவ்வாறு நான் இந்த தொழிலை செய்யணும்னா முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, தசாபுத்திலாம் சாதகமாக இருக்கான்னு பாருங்க. நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் லக்னத்திற்கு யோகம் செய்யக்கூடிய தசைகள் நடைமுறையில் சென்று கொண்டிருக்கின்றதா பாருங்க, ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கின்றதா, அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கிறதா பாருங்க. இது போன்ற அமைப்புலாம் எதுவும் இல்லைங்க சார், என்னுடைய ஜாதத்தில் யோகமான தசை தான் நடக்குது, புதனும் நீங்கள் சொல்கிற அமைப்புல தான் சார் நல்லா இருக்கிறாரு, அப்போ இது போன்ற ஏதாவது ஒரு துறையில் இருக்குன்னா என்னால் சக்ஸஸ் பண்ண முடியுமா சார், நிச்சயமாக நீங்கள் வளர்ச்சி காண முடியும் என்று சொல்லலாம். சரிங்க சார், இது போன்ற தொழிலை நான் இறங்கலான் இருக்கேன், எது போன்ற ஒரு வழிபாடை எடுத்துக்கொண்டு வந்து நான் இந்த தொழிலில் இறங்கலாங்க சார் அப்படின்னா, புதன் பகவானுக்கு உண்டான ஒரு பரிகார ஸ்தலம் எது அப்படின்னா திருவெண்காடுங்க. மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள திருவெண்காடு. புதன் பகவான் புதன்கிழமையில புதன் ஹோரையில் புதன் பகவானுக்கு தீபங்களை ஏற்றி அதே போல் அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்து உங்களுக்கு உண்டான ஒரு தொழிலை நீங்கள் தொடங்கும் போது நிச்சயமாக புதனுடைய தொழில்களில் பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை காண முடியும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் பதிவு செய்வாங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.